வணக்கம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒளிப்பதிவு. என்ன பிரச்சனை அப்படின்னா, மொபைல் ரிப்பேர் ஆகி போச்சு. அதனால் கடையில் கொடுத்து சரி பண்ணி இப்போ தான் வந்திருக்கு. அதனால தான் இத்தனை நாள் ஒளிப்பதிவு சரியாக போட முடியல. நிறைய பேர் தீவனம் என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான இதெல்லாம் எடுத்து வச்சு எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் மொபைல் பிரச்சனை ஆகிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் அடுத்தடுத்து முடிஞ்ச வரை தொடர்ந்து ஒளிப்பதிவு போடுறேன். இதில் ஒரு சில மாடுகள் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், இப்போ எவ்வளோ பால் கொடுக்குது அப்படின்னு. அதெல்லாம் சொல்லி இப்போ ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அடுத்து இன்னும் சில மாடுகள் இதில் பாக்கி இருக்குது. அதை பற்றியும் முடிஞ்ச வரை அடுத்தடுத்த ஒளிப்பதிவில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தீவன மேலாண்மை பற்றியும் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். இப்போ சுருக்கமாக சொல்லியிருந்தேன் சின்னதாக. இப்போ நாங்கள் போடுற தீவனம் பார்த்தோம் அப்படின்னா, புல், அதுக்கப்புறம் சூப்பர் நேப்பியரு, கோயபஸ் 29 கொஞ்சம் இந்த மழை காலத்தினால கொஞ்சம் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா புல் அறுத்து வச்சுருக்காங்க. இது எஸ்கேஎம் தீவனம் ப்ரோ மேத்ஸ் அப்படிங்கிறது போடுவோம். அதுக்கப்புறம் இது கிருஷ்ணா புண்ணாக்கு அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலேருந்து இங்கே பக்கத்தில் அங்கே வாங்கிறது இது அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை புண்ணாக்கும் கலந்து போடுவோம். இதுதான் அந்த மிக்சர் புண்ணாக்கு. இதுதான் இங்கே முக்கியமான தீவனம். இது எப்படி போடுறோம், என்ன ஏதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஒளிப்பதிவில் விளக்கமாக சொல்கிறேன். நன்றி. அடுத்த ஒளிப்பதிவில் சந்திப்போம்.